எல்லாருடைய அன்புக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லைக்கு மேல் அவர்களால் நம்மை நேசிக்க முடியாது. எல்லையற்றவர் நம்முடைய தேவன். நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் நம்மை நேசிக்கிறார். இடத்துல அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை தேவன் நமக்காக தந்தருளினார். அந்த அன்பு அறிந்து கொள்ளுகிறதற்கு ஒரு ஆற்றல் நமக்கு வேணும்னு சொல்றார். பாப்போம், எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அவருடைய ஜெபங்கள் எப்படி இருந்தது பாருங்க. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நம்முடைய இன்னர் மேன் உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான்ல, நமக்குள்ளே ஒரு உள்ளான மனிதன் இருக்கிறான். அந்த மனுஷன் வல்லமையாக பலப்படணும். காத்திருப்பு கூட்டங்களில் பசுத்தாவில் நிரம்பும் போது உண்டாகிறதான் அந்த பலத்தை பற்றி மட்டும் சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த பலன் அப்போது மட்டும் இருக்கிறது. கூட்டம் முடிந்த உடனே சிம்சோன் பழைய நிலைக்கு போனதை போல திரும்ப அப்படியே ஆவியில சோர்ந்து போறாங்க. புறம்பான மனுஷனுக்கு புஷ்டி வேணும், நல்லா சரீரத்துக்கு ஆரோக்கியம் வேணும். இந்த சரீரத்துக்கு ஒரு ஆற்றலும் சௌக்கியமும் பலனும் வேணும். உள்ளான மனுஷனுக்குள்ள என்ன வேணும்? தைரியம், துணிச்சல், நம்பிக்கை, சமாளிக்கக்கூடியதான திறமை, சகித்து கொள்கிறதான பொறுமை. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும். கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசமாக இருப்பாரானால் உள்ளான மனுஷன் எப்படி இருப்பான்? வல்லமையான மனிதனாக இருப்பான். தேவனுடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அங்க நிலை கொள்ள வேண்டும், அங்க உறுதியாக இருக்க வேண்டும், தரித்திருக்க வேண்டும். நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, அதை பற்றினதான ஒரு அறிவு, அதை பற்றின உள்ளான ஒரு வெளிப்பாடு, ஒரு வெளிச்சம், அறிவு கேட்டாத அந்த அன்பை, கிரகித்து கொள்ள முடியாத எல்லை இல்லாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய். இதான் வல்லமை. இந்த உள்ளான மனுஷன் ஒரு வல்லமையான மனுஷனாக மாறுகிறான். வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் நமக்குள் அவர் கிரியை செய்ய வல்லமை படைத்தவராக இருக்கிறார். அந்த அன்பை நாம் பருகுவோமானால் உள்ளான மனுஷன் எப்போதும் எப்படி இருப்பான்? வல்லமை பெற்ற மனிதனாக இருப்பான்.